எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அறிவியலாலையும் நவீன தொழில்நுட்பங்கள்னாலையும் மனித குலையனை கடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியும் அது எட்டி இருக்கக்கூடிய உயரமும் எந்த அளவுக்கு பிரமிப்பான ஒன்னா இருக்குன்னு அது இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா மனிதனுடைய சிந்திக்கிற திறன் எந்த அளவுக்கு மனிதனத்தை மேம்பட்டதா மாத்தி இருக்குதோ அதே அளவுக்கு அழிவு பாதையை நோக்கி தள்ளறதுக்கான சில ஆபத்தான ஆராய்ச்சிகளையுமே கூட கடந்த காலங்களில் செஞ்சிருக்கு. அதனுடைய முதல் பகுதியா முக்கியமான 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி லாஸ்ட் வீடியோவில் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த பூமியை நடுநடுங்க வச்ச மேலும் சில ஆராய்ச்சிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க யாராவது இருந்தா அதுக்கான லிங்கையும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆபத்தான எக்ஸ்பெரிமெண்ட் சம்பந்தமா அப்லோட் ஆகியிருந்த மேலும் 2 வீடியோஸோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களை கதி கலங்க வைக்கிற பல தகவல்கள் அதுல டீடைல்டிங்கா இருக்கும். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்க போது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ப்ராஜெக்ட் சைரஸ். இயற்கையோட வேகத்தை கட்டுப்படுத்துறது மனுஷனால முடியாத காரியமாவே இருந்தாலும் 1940களில் அமெரிக்கா அப்படியான ஒரு முயற்சியை சீரியஸாவே இறங்கி செஞ்சு பார்த்திருந்தது. அப்படியான ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பூமியிலேயே அதிக சூறாவளி புயல் மாதிரியான இயற்கை சீற்றங்கள்னால பாதிக்கப்படுற பகுதிகளில் அமெரிக்காவும் ஒண்ணு. 1940களில் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் சராசரியா 17 சூறாவளிகள் வரைக்கும் தாக்கி $1 பில்லியன் செலவுக்கான சேதங்களை ஒவ்வொரு வருஷமும் உருவாக்கிக்கிட்டே இருந்ததுனால இயற்கையை கட்டுப்படுத்த நினைச்ச அமெரிக்கா வானத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்க நினைச்சது. பொதுவா சூறாவளிகள் உருவாகிறப்போ அதோட மையப்பகுதியில சூடான மற்றும் ஈரப்பதமான காற்று மேலெழும்பி குளிர்ந்த காற்றா மாறி ஐஸா வானத்துல உறைஞ்சு போயிருக்கும். அப்போ மேற்கொண்டு மறுபடியும் கீழே இருந்து வரக்கூடிய வெப்ப காற்று ஒரு சுழலோட சேர்த்து மறுபடியும் அது மேல மோது உருவாகக்கூடிய பனிக்கட்டி மழையாவும் ஆலங்கட்டி மழையாவும் கீழே விழும். இந்த சூறாவளியில உருவாகக்கூடிய சுழல் காத்தோட வேகம் மணிக்கு 150 மைல் வேகம் வரைக்குமே கூட இருக்கும். இப்படி சூறாவளியவும் மழை உருவாகிற விதத்தையும் 1940களோட நடுப்பகுதியில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது மேல் நோக்கி உயரக்கூடிய வெப்ப காற்றுல ட்ரை ஐஸ் செலுத்தி சீர்குலைக்கிறது மூலமா சூறாவளியோட வீரியத்தை குறைக்கலான்னு ஒரு ஐடியா பண்றாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல பிராக்டிகலா நிறைய சவால்களும் பிரச்சனைகளுமே இருந்தாலும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துடலாம்னு சொல்லி முடிவெடுக்கிற அமெரிக்கா 1947ஆம் வருஷம் ப்ராஜெக்ட் சைரஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் மேல ஏரோப்ளான்ல பறந்து 82 கிலோ அளவுக்கான ட்ரை ஐஸ், அதாவது உலர் பனிக்கட்டிகள் அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் மேல கொட்டுறாங்க. அப்படி மேகங்கள் மேல ட்ரை ஐஸை தூவி விட்டதுக்கு அப்புறம் சூறாவளி வீரியத்தை இழந்துருன்னு கணிச்சவங்களுக்கு அது பொய்யானதோட வேற ஒரு அதிர்ச்சியான விஷயமும் நடந்திருந்தது. அதாவது சூறாவளி செதறி போறதுக்கு பதிலா திடீர்னு திசையை மாத்திக்கிட்டு ஜார்ஜியாவோட சவானா கரையை கடந்து அங்கிருந்த மக்கள் வாழ்விட பகுதியை தாக்கி $2 மில்லியன் அளவுக்கான சேதத்தை ஏற்படுத்தி விட்டிருந்தது. அது இன்னைக்கு ரேஞ்சுக்கு $24 மில்லியன் அளவுக்கு சமமானது. சோ ஃபைனலா இயற்கையை கட்டுப்படுத்துறன்னு கிளம்பின அமெரிக்காவுக்கு பெரிய பல்பு தான் கிடைச்சிருந்தது. பிலடெல்பியா டெலிபோர்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். அது 1942ஆம் வருஷம் 2ஆம் உலக போர் அதோட உச்சத்தை எட்டி இருந்த சமயம். நேச நாட்டு படைகள் தீவிரமா தாக்குதல்ல இறங்கி இருந்தாலும் ஜெர்மனியோட யூபோட் வகையை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல்கள் நேச நாட்டு கப்பற்படையை தண்ணிக்கடியிலிருந்தே நிறைய அளவில் அழிக்க ஆரம்பிச்சிருந்ததுனால நிறைய அழிவுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. சோ இதை எதிர்த்து போராட அமெரிக்க கடற்படை உலக புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை வரவழைச்சி சூப்பர் அட்வான்ஸ்டான ஆயுதங்களை உருவாக்க ஆலோசனை கேட்கறாங்க. அப்படி அமெரிக்க கப்பல்களை எதிரிகள் கிட்ட இருந்து மறைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயம் தான் இந்த டெலிபோர்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல ஐன்ஸ்டைன் என்ன ஒரு தியரியை முன் வச்சிருந்தாருன்னா, அந்த கப்பலை சுத்தி ஒரு பவர்ஃபுல்லான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணிட்டா லைட்டையே பெண்ட் பண்ணி, அதாவது ஒளியவே வளைக்கிறது மூலமா அந்த மொத்த கப்பலையுமே எதிரியோட கண்ணுக்கு தெரியாம மறைக்க முடியும்னு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. சோ ஃபைனலா இந்த தியரியை டெஸ்ட் பண்ண 1943ஆம் வருஷம் ஆன்டி சப்மரைன் டெஸ்ட்ராயரான USS எல்ரிச் அப்படிங்கிற கப்பலை சுத்தி பெரிய அளவிலான எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர்ஸை இன்ஸ்டால் பண்றாங்க. இந்த ரகசியமான எக்ஸ்பெரிமெண்ட் பிலடெல்பியா கடற்படை கப்பல் கட்டுமான தளத்துல நடக்குது. அப்போ இந்த சம்பவத்தை கண்ணால பார்த்த சில சாட்சிகள் சொன்ன தகவல்களின்படி அந்த ஜெனரேட்டர்ஸ் ஆக்டிவேட் பண்ணதும் கப்பலை சுத்தி பச்சையான மூடுபனி மாதிரியான ஒரு விஷயம் உருவானதும் அந்த இடத்துல இருந்த கப்பல் முற்றிலுமா காணாம போகுது. அப்படி காணாம போன கப்பலை அங்கிருந்து 200 மைல் தள்ளி இருக்கக்கூடிய வர்ஜீனியா கடற்கரையில சேம் அதே டைம்ல வேற சில பேர் பார்த்ததாகவும் சொல்றாங்க. அப்படி தென்பட்ட அடுத்த சில வினாடிகளையே மாயமா மறைஞ்ச அந்த கப்பல் மறுபடியும் பிலடெல்பியா கப்பல் கட்டுமான தளத்துக்கே திரும்ப வருது. சோ ஃபைனலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதே சமயம் கப்பலுக்குள்ளார இருந்த மனிதர்களோட நடவடிக்கையில ஒரு வித்தியாசம் தெரியவே என்னன்னு போய் பார்த்தப்போ அதுல இருந்த சிலர் ஏதோ புரியாத வார்த்தைகள்ல கொளறிக்கிட்டும், ஒருத்தர் தீப்பிடிச்சு கப்பலுக்குள்ளாரையே ஓடிக்கிட்டும், இன்னும் சில பேர் கப்பலோடைய இணைஞ்சி ஒட்டுன மாதிரியும் அதுல இருந்து விடுவிக்க போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான நம்ப முடியாத காட்சிகளையும் அங்க பார்த்திருக்காங்க. சோ அதனால தான் இந்த சோதனையை மேற்கொண்டு தொடராம கைவிட்டதாகவும் இந்த சோதனையில சம்பந்தப்பட்டவங்க யாருமே இதை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவங்க கிட்ட ஒரு பிரமாண பத்திரத்துல கையெழுத்து வாங்கினதாகவும் இந்த பிலடெல்பியா டெலிபோர்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி ஒரு கதை இருக்கு. கதைனா இப்ப நீங்க இது வரைக்கும் கேட்ட எதுவுமே உண்மைதான்னு ஸ்ட்ராங்கா சொல்ல எந்த எவிடன்ஸும் போட்டோஸும் வீடியோ ஆதாரம்னு சொல்லி எதுவும்
எதுவுமே இல்ல. 1950களில் கார்ல் ஆலன் அப்படிங்கிற மனிதர் தான் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் அங்க பிலடெல்பியாவில் நடந்ததுன்னு அதை தான் நேரில் பார்த்ததாம சொல்லி இந்த சம்பவத்தை விவரிச்சு எழுதப்பட்ட லெட்டர்ஸ் அமெரிக்க கடற்படைக்கு அனுப்பி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாரு. பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிற பேர்ல அவர் அனுப்பின அந்த லெட்டர்ஸும் இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த சம்பவங்களும் பின்னாட்கள்ல உலகம் முழுக்க பரவி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையா பொய்யான்னு தெரியாமலேயே பிரபலமானது. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, இரண்டாம் உலக போறப்போ அமெரிக்க கடற்படைக்கான ஆயுத வடிவமைப்புல ஐன்ஸ்டீன் உதவுனது என்னவோ உண்மைதான். ஆனா அது கார்ல் ஆலன் சொன்ன மாதிரி கப்பல் மாயமா மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றக்கூடிய டெலிபோர்டேஷன் மாதிரி எல்லாம் ஐன்ஸ்டீன் பண்ணல. அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னா, கடலுக்கடியில ஜெர்மானிய படைகள் செட் பண்ணி வச்சிருந்த கன்னிவெடிகளை கப்பலோட காந்தத்தன்மை ஈர்க்காத மாதிரி, அதாவது டிடெக்ட் பண்ணாத மாதிரி கப்பலை சுத்தி எலக்ட்ரிக் கேபிள்ஸ் சுத்தி வைக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் செஞ்சிருக்காரு. அதனால கப்பலோட மேக்னட்டிசம் ரெடியூஸ் ஆகி கடல் தண்ணிக்கடியில அது மேக்னட் மைன்ஸை ஈர்க்காம விட்டுரும், கப்பலும் வெடிக்காம தப்பிச்சிரும். இந்த ப்ராசஸ்க்கு டீகாசிங் அப்படின்னு பேரு. இதைத்தான் சில பேர் திருச்சி டெலிபோர்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அது இதுன்னு சொல்லி கதையை கட்டி விட்டு பொருளியை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. ஆனா ஒரு பொருளோட அணுக்கருக்களை இப்படி ஒரு இடத்துல மறைய வச்சு இன்னொரு இடத்துல மாசா கன்வெர்ட் பண்ணி டெலிபோர்ட் பண்ற டெக்னாலஜி எல்லாம் இன்னும் பெரிய அளவுக்கான பொருட்களுக்கெல்லாம் சாத்தியமாகவே இல்லை. குவாண்டம் மெக்கானிசம் மூலமா சின்ன சின்ன துகள்களுக்கு இடையில மட்டும்தான் இந்த டெலிபோர்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இப்போதைக்கு விஞ்ஞானிகள் செஞ்சு பார்த்துட்டு வராங்க. இருந்தாலுமே அதுவுமே கூட இன்னும் முழுசா சக்சஸ் ஆகல. ஆராய்ச்சி வடிவத்துல மட்டும்தான் இருக்கு. சினிமாக்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான காட்சிகளை பயன்படுத்திட்டு வராங்க. சோ இந்த பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஒரு வதந்தி மட்டும்தான். இந்த வதந்தி பின்னாட்கள்ல புத்தகம் எழுதவும் சினிமா எடுக்கவும் தான் உதவுனது. இப்போதைக்கு இந்த மாதிரியான டெலிபோர்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ படங்கள்ல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். நிஜத்துல செஞ்சு அதை சாத்தியப்படுத்த விஞ்ஞானிகளுக்கு இன்னும் பல வருஷங்கள் கூட தேவைப்படலாம். Weaponized Plaques. ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழிக்க எந்த எல்லைக்கும் போகுங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த அதிர்ச்சிகரமான தகவல். 1989 வருஷம் சோவியத் யூனியன் உடைஞ்சு அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கு இடையில கோல்டு வார் முடிவுக்கு வந்த சமயம் சோவியத் டைரக்டர் ஒருத்தர்கிட்ட இருந்து பிரிட்டிஷ் எம்பசிக்கு வந்த ஒரு போன் கால் உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒன்னா மாறி இருந்தது. சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பகுதியில் இருந்த விளாடிமிர் பாஷ்னிக் அப்படிங்கிற ஒரு மனிதர் 1989 ஒரு நாள் பிரான்ஸ்க்கு பிசினஸ் ட்ரிப்புக்காக வந்திருந்தப்போ பாரிஸ்ல இருந்து ஒரு போன் பூத்துல இருந்து பிரிட்டிஷ் எம்பசிக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு டிஃபெக்ட் ஆஃபர் பண்ணிருக்காரு. அதாவது சோவியத் யூனியன் சம்பந்தமான ஒரு பயங்கர ரகசியத்தை ஷேர் பண்ணிருக்காரு. லெனின்கிராட்ல இருந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் அல்ட்ரா பியூர் பயாலஜிக்கல் பிரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டரா இருந்தவர் தான் இந்த விளாடிமிர்ங்கிற மனிதர். இவர் இருந்த அந்த இன்ஸ்டிடியூட்ல தான் சோவியத் யூனியன் பயாலஜிக்கல் வார்ஃபேர் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி ஆபத்தான உயிரி ஆயுதங்களை தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருந்ததா ஒரு விஷயத்தை பிரிட்டிஷ் எம்பசி கிட்ட சொல்லியிருக்காரு அந்த நபர். அவர் சொன்னபடி சோவியத் யூனியன் பயாலஜிக்கல் வெப்பனை உருவாக்க நிறைய டெட்லி பேத்தஜன்ஸ் மற்றும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விதமான வைரஸ்களையும் நோய்களையும் உருவாக்கக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கு. அதோட இந்த பயோ வெப்பன்ஸை தயாரிக்கிற ஆய்வு கூடங்கள் எல்லாம் சோவியத் யூனியன் முழுக்க ஒரு நெட்வொர்க் மாதிரி பரவி இருந்த சீக்ரெட் லெபார்டரிஸ் கெமிக்கல் பிளான்ட்ஸ்னு சொல்லி பல இடங்கள்லயும் வெளி உலகத்துக்கே தெரியாத அளவுல செயல்பட்டுக்கிட்டு வந்திருக்கு. இந்த ஆய்வு கூடங்கள் ஆபத்தான நுண்ணுயிர்களை பயன்படுத்தி ஒரு மனுஷனோட இம்யூன் சிஸ்டமாலையும் தடுப்பூசிகளாலையுமே கூட எதிர்த்து போராட முடியாத அளவுக்கான கொடூரமான வைரஸ்களையும் நோய் கிருமிகளையும் உருவாக்கக்கூடிய வேலைகளை அங்கிருந்த ஆராய்ச்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. குறிப்பா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பேத்தஜனை, அதாவது இந்த நோய் கிருமியை தான் அவங்க முக்கியமான ஒன்னா இந்த உயிரி ஆயுத ஆராய்ச்சியில பயன்படுத்தினதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு விளாடிமிர் பாஷ்னிக். இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த நோய் கிருமி தான் கிபி 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பா முழுக்க பரவி மனிதர்களை கொண்டு இருந்தது. 60% வரைக்குமான யூரோப்பியன் பாப்புலேஷனையே மொத்தமா தொடச்சும் எரிஞ்சிருந்தது. அப்படிப்பட்ட இந்த கிருமியினால உருவான கொள்ளை நோய் தான் இந்த பிளேக் அப்படிங்கிற டிசீஸ். அப்படிப்பட்ட இந்த பிளேக் நோய் கிருமியை தான் மறுபடியும் ரீபூஸ்ட் பண்ணி சோவியத் யூனியன் போர்களில் பயன்படுத்த இருந்ததா ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டு இருந்தாரு அந்த சோவியத் டைரக்டர். ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்டு அமெரிக்கன் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இதை ரகசியமா விசாரிக்க 1991 வருஷம் ரஷ்யாவுக்குள்ளார நுழைஞ்சாலும் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கண்ணுக்கு சிக்கவே இல்லை. ரஷ்யாவும் இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமா மறுத்து இருந்ததோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்ததா சொல்லப்பட்ட பல ஃபெசிலிட்டிஸும் ஆதாரமே இல்லாம அளிக்கப்பட்டிருந்தது. அதோட ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கவே இல்லை. சோ ஆதாரம் இல்லாததுனால சோவியத் யூனியன் செஞ்ச இந்த ரகசிய ஆராய்ச்சி பத்தின தகவலும் மறைஞ்சு போனது. அதோட அப்படி ஒரு பயாலஜிக்கல் வெப்பன் இன்னும் ரஷ்யா கிட்ட இருக்குமாங்கிற கேள்விக்கான பதிலும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது. ப்ராஜெக்ட் வல்கானோ. கடந்த 1988 வருஷம் சோவியத் யூனியன் செஞ்ச ஆபத்தான பரிசோதனைகள் ஒன்றை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கோல்ட் வார் டைம்ல சோவியத் யூனியன் சயின்டிஸ்ட் நிறைய டெரிஃபைங்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பிடும்படியான ஒன்று தான் நிலத்துக்கடியில் பாம்பை வெடிக்க வச்சு பூமியோட டெக்டானிக் தட்டுகளை தூண்டிவிட்டு செயற்கையான நிலநடுக்கத்தை உண்டாக்குற இந்த விபரீதமான சோதனை. டெக்டானிக் பாம்பு அழைக்கப்பட்ட ஒரு வகை குண்டுகளை உருவாக்கி கிர்கிஸ்தான்ல முதலாக இந்த பரிசோதனை செய்யப்பட்டது. அதுக்கு ப்ராஜெக்ட் மெர்க்குரி அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. அதாவது குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்துகிட்டு பூமிக்கடியில் ஒரு பாம்பை வெடிக்க வச்சு டெக்டானிக் தட்டுக்களை அசைக்கிறது மூலமா பூமியோட இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகளோட பகுதியில செயற்கையா பூகம்பத்தை உருவாக்குறது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம்.
டெக்டானிக் தட்டுக்கள் மேல நிகழ்த்தப்படுற இந்த அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனால உலகத்தோட குறிப்பிட்ட எந்த ஒரு பகுதியிலையும் நில அதிர்வுகளை உண்டாக்கி சேதத்தை வரவழைக்கலாம்னு சொல்லி நம்பினது சோவியத் யூனியன். இந்த ப்ராஜெக்டோட ஆரம்ப கட்ட சின்ன அளவிலான பரிசோதனை வெற்றி அடைஞ்சதும் அவங்க உருவாக்கின பெரிய அளவுக்கான ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் வல்கானோ. அசர்பைசான்ல ஒரு குண்ட பூமிக்கடியில வெடிக்க வைக்கிறது மூலமா யுஎஸ்ஏவில் இருக்கிற எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்குள்ள இருக்கிற ஒரு சூப்பர் வல்கானோவை ட்ரிகர் பண்ணி வெடிக்க வைக்கிறது தான் சோவியத் யூனியனோட திட்டம். ஆனா குறைவான சக்சஸ் ரேட்டோட அதீத கற்பனையோட உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் சோவியத் யூனியன் அடுத்த 1989 வருஷமே உடைஞ்சு போனதுனால செயல்பாட்டுக்கு வராமலேயே முடிவுக்கு வந்திருந்தது. ப்ராஜெக்ட் சீல். இரண்டாம் உலக போர் தீவிரமா நடந்துகிட்டு இருந்தப்போ உலக நாடுகள் போர் கப்பல்கள், போர் விமானங்கள், தரைப்படை பீரங்கின்னு சொல்லி அது மூலமா சண்டை போட்டு எதிரிகள் அழிச்சுக்கிட்டு இருந்தப்போ 1944 வருஷம் அமெரிக்காவும் நியூசிலாந்தும் இணைஞ்சு தண்ணிக்கடியில ஒரு பிரளயத்தை உருவாக்க ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருந்தாங்க. அந்த திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் சீல். ஒரு ஸ்பெஷலான மிலிட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் ஆன இதுல சுனாமி பாம் அப்படின்னு ஒரு அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோஷனை நியூசிலாந்து கடலுக்கடியில செஞ்சு பார்க்க முடிவு பண்ணியிருந்தாங்க. 1944 வருஷம் அது வரைக்கும் அணுகுண்டு முழு வடிவம் பெறவும் இல்லை. அதுக்காக அவங்க அணுகுண்டையெல்லாம் அந்த டைம்ல அவங்க பயன்படுத்தல. சுருக்கமா டிஎன்டி அழைக்கப்படுற ட்ரைநைட்ரோடோலைன் அப்படிங்கிற ஒரு ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் கெமிக்கல் எலிமெண்ட்டை தான் இதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. தெற்கு பசிபிக் கடலுக்கடியில ஒவ்வொன்றும் 300 கிலோ எடை இருக்கிற மாதிரி 3700 டிஎன்டி பாம்ஸ் ஒரே நேரத்தில் கடலுக்கடியில இருந்து டெட்டனேட் பண்ணி வெடிக்க வச்சு 40 மீட்டர் உயரத்திற்கும் அதிகமான செயற்கையான அலைகளை சுனாமி மாதிரி உருவாக்கி தீவு நாடுகள் இருக்கிற எதிரி படைகளை அழிச்சு செயலிழக்க வைக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் சீலோட முக்கியமான நோக்கம். ஆனா அதற்கடுத்து 1945 வருஷமே அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டு ஜப்பான்ல வீசி இரண்டாம் உலக போரே மொத்தமா முடிவுக்கு வந்துட்டதுனால இந்த ப்ராஜெக்ட் சீல் திட்டம் மொத்தமா கைவிடப்பட்டது. ஒருவேளை இது மட்டும் நடந்திருந்தா கடல்ல ஒரு பெரிய அளவுக்கான விஷத்தையே கலந்து விட்டுருக்கும். அதோட அதனால உருவான செயற்கை அலைகள் பூமியோட குறிப்பிட்ட சில நிலப்பகுதிகளை மூழ்கடிக்கவும் செஞ்சிருக்கலாம். மேன்-மேட் பிளாக் ஹோல்ஸ். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடிப்படையா பிக் பேங் தியரியவும் தீவிரமான ஈர்ப்பு விசைக்கு பிளாக் ஹோல் அப்படிங்கிற விஷயத்தையும் அறிவியலாளர்கள் குறிப்பிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதுல 13.8 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நம்ப முடியாத அளவுக்கான வெப்பமான அடர்த்தியான புள்ளியிலிருந்து வெடிச்சு உருவான ஒண்ணுதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னும். அப்படி அன்னையிலிருந்து தொடர்ச்சியா விரிவடைஞ்சு குளிர்ச்சி அடைஞ்சு அண்டங்களாவும் விண்மீன் திரள்களாவும் நட்சத்திரங்களாவும் அதுல சோலார் சிஸ்டமாவும் அதுக்குள்ளார கோள்களாவும் மாறின ஒரு நிகழ்வைத்தான் பிக் பேங் தியரி அப்படின்னு விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க. இதுவே பிளாக் ஹோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விண்வெளியில குறிப்பிட்ட சில இடங்கள்ல உருவாகக்கூடிய ஒரு விதமான தீவிரமான ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து அதிவேகமா பாயிற லைட்னால கூட தப்பிக்க முடியாது. இதனுடைய ஈர்ப்பு விசைங்கிறது அதையே கூட உறிஞ்சி இழுத்து காலம் நேரம் அப்படிங்கிற விஷயங்களையும் கூட வளைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டதா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பிளாக் ஹோல் மற்றும் வார்ம் ஹோல் மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இன்டர்ஸ்டெல்லார் மாதிரியான நோலன் படங்களையுமே கூட உருவாக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த பிளாக் ஹோல், பிக் பேங் தியரி மாதிரியான விஷயங்களை நம்ம பூமியிலேயே ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளார கிரியேட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கணும், அதன் மூலமா இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகி இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய முயற்சிகளையும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர். இதுல RHIC அதாவது ரிலேட்டிவிஸ்டிக் ஹெவி அயான் கொலைடர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொலைடரை நியூயார்க்லையும், அப்புறம் அதுல இருந்து மேம்பட்டதான LHC அப்படிங்கிற லார்ஜ் ஹேட்ரான் கொலைடரை சுவிட்சர்லாந்துல ஜெனீவாவுக்கு பக்கத்துல CERN அப்படிங்கிற ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி அமைப்புலையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல என்ன செய்வாங்கன்னா ஹேட்ரான் மற்றும் புரோட்டான் மாதிரியான அணுக்கரு அடிப்படை துகள்கள், அதாவது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ஒளியோட வேகத்துல அதிவேகமா பயணிக்க வச்சு ஒன்னோட ஒண்ணு மோத விடுவாங்க. அப்போ அதுல இருந்து உருவாகக்கூடிய எனர்ஜி லெவல் பாத்தீங்கன்னா பிக் பேங் உருவானப்போ என்ன நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அளவுல ஒரு மினியேச்சர் லெவலுக்கான சின்ன பிக் பேங்க உள்ள கிரியேட் பண்ணிருக்கோம். இது தொடர்ந்து நடக்கிறப்போ பிளாக் ஹோல் மாதிரியான விஷயங்களையும் நம்மளால செயற்கையா உருவாக்க முடியும்னு சொல்லி விஞ்ஞானிகள் இந்த 27 கிலோமீட்டர் அளவு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளார இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இதெல்லாம் விஞ்ஞானிகளோட தியரி அளவுக்கான ஆராய்ச்சி மற்றும் நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் நடத்தப்படுது. அதுல எந்த அளவுக்கு அவங்க நினைச்ச மாதிரி ரிசல்ட் கிடைக்குன்னு தெரியாது. ஆனா உண்மையிலேயே பிளாக் ஹோல் மாதிரியான விஷயங்களை எல்லாம் அணுசக்தியை கொண்டு நம்மளால உருவாக்க முடிஞ்சதுன்னா அது பூமியவே சுருக்கி விழுங்க வைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த பூமியில இருக்கக்கூடிய நிலப்பகுதியில குறிப்பிட்ட அளவுக்கான கண்டங்கள் மொத்தமா காணாம போய் அந்த இடமே கடலால ஆக்கிரமிக்கப்படுறதுக்குமே கூட அதிக வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு பார்த்தா இதுவுமே கூட ஒரு விபரீதமான ஆராய்ச்சி தான். கண்டேஜியஸ் கிராப் டிசீஸ். மனிதர்களாகிய நாம சாப்பிடுற உணவு பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் சோளம், அரிசி, கோதுமைங்கிற இந்த 3 முக்கியமான உணவுப் பொருட்களை தான் முழுவதுமா நம்பி இருக்கு. உலக மக்கள் சாப்பிடுற டெய்லி கேலரிஸ்ல 51% வரைக்குமான கேலரிஸை இந்த 3 உணவுப் பொருட்கள் மட்டும்தான் பூர்த்தி செய்யுது. அதனால இந்த உணவு பயிர்களோட உற்பத்தியில ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு மிகப்பெரிய உணவு பற்றாக்குறையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி விட்டுரும். இருந்தாலும் சில நேரங்களில் இந்த சிக்கல்களை தவிர்க்கவும் முடியாது. அதுக்கு காரணம் தாவரங்களை சாப்பிடுற இந்த பூஞ்சைகள். தாவரங்களை தாக்குற பூஞ்சைகள் நிறைய ஸ்போர்களை பரவ விடுறதுனால ஒரே
ஒரே நைட்ல கூட பல ஏக்கர் பரப்பளவுக்கான பயிர்களை நாசம் பண்ணி விட்டுரும். குறிப்பா இந்த கோதுமை மற்றும் நெற்பயிர்களை பாதிக்கக்கூடிய புக்கீனியா கிராமினிஸ் மற்றும் மேக்னபோர்த்தே கிரிசியா அப்படிங்கிற பூஞ்சைகள் கருகல் நோயை உண்டு பண்றதுனால உலகத்தோட 80 நாடுகள் வரைக்குமான பயிர் சாகுபடி பாதிக்கப்படுது. இப்படி ஒரு சாதாரண பூஞ்சையே 80 உலக நாடுகள் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்ததுனால ஏன் இந்த பூஞ்சைகளையே ஆயுதமா உருவாக்கினா என்னன்னு சொல்லி யோசிச்சு அமெரிக்கா மாதிரியான உலக நாடுகளோட மண்டைக்குள்ளார இந்த மாதிரியான யோசனை எட்டி பார்த்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டதாகவுமே கூட தகவல்கள் உண்டு. ஆனா அதுக்கான நம்ப தகுந்த ஆதாரங்கள் இல்லாததுனாலையும் இந்த பூஞ்சை உயிரி ஆயுதம் பத்தின தகவல்களும் மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. இந்த பூஞ்சைகளை மட்டும் எந்த ஒரு நாடாவது பயாலஜிக்கல் வெப்பனா மாத்தி எதிரி நாட்டு விவசாய நிலங்கள் மேல குண்டு வடிவத்திலேயோ இல்ல காற்று வடிவத்திலேயோ தூவி விட்டா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. உலக அளவுல பெரிய பசி பட்டினி பஞ்சம் உருவாகி மனித இனமே அழியக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். ஏற்கனவே சீனா ரஷ்யா மாதிரியான நாடுகள் பயோ வெப்பன்ஸை ரகசியமா தயாரிச்சுக்கிட்டு வரதா தகவல்கள் இருக்கிறதுனால இப்படி ஒரு கிராப் டிசீஸை பரவ வைக்கிறதுக்கான முயற்சியும் அவங்க கையில் எடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆக மொத்தம் மனிதனுடைய ஆராய்ச்சிங்கிறது நம்மள வளர்ச்சி பாதைக்கு மட்டுமில்ல அழிவு பாதைக்குமே கூட கொண்டு போக அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.